முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஃபாஸ்டிங் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து ரம்ஜான் வருது. அதனால் வந்து அவங்க ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால நிறைய அவுட்லெட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இஃப்தார் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நான் வாங்கிக்கிறது வந்து எஸ்எஸ் ஹைதராபாடி பிரியாணியோடைய இஃப்தார் பாக்ஸ். இது போக சீஷலோடைய இஃப்தார் பாக்ஸ் இருக்குது, தலப்பாக்கட்டி இருக்குது, அதுக்கப்புறமா வந்து புகார் இருக்குது. இது வந்து தெரிஞ்ச அவுட்லெட்ஸு. இது தவிர வந்து நிறைய அவுட்லெட்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி இஃப்தார் பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த சமயத்தில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு நோம்புக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி இஃப்தார் பாக்ஸ்லாம் வந்து கிடைக்காது. இப்போ அதை வாங்கி எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். வாங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, நான் வாங்கியிருக்கிறது வந்து ஒரு இஃப்தார் பாக்ஸ் ப்ளஸ் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பிரியாணி பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா வந்து இஃப்தார் பாக்ஸ் வந்து சில சமயம் வந்து பத்தாமல் போயிடுச்சுன்னா அதனால் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பாக்ஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த எக்ஸிக்யூட்டிவ் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 பேர் சாப்பிடலாம். கூடவே வந்து உங்களுக்கு வந்து இது கொடுக்குறாங்க, பிரெட் அல்வா கொடுக்குறாங்க, அப்புறம் வந்து ஆனியன் ரைத்தா கொடுக்குறாங்க, அப்புறம் வந்து பிரிஞ்சால் கிரேவி கொடுக்குறாங்க. இது போக வந்து ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வர தராங்க. அது இது போக வந்து உங்களுக்கு வந்து ஸ்பூன் இருக்குது, ப்ளஸ் வந்து டிஷ்யூ பேப்பர், ப்ளஸ் வந்து மவுத் ஃப்ரெஷ்னர் இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து 2 பேருக்கு வந்து தாராளமாக சாப்பிடலாமா. இதோடைய காஸ்ட் வந்து 230 rupees. இதுவும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. குவான்டிட்டி வைஸ், டேஸ்ட் வைஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்லே வந்து டாப் 10 பிரியாணிஸில் வந்து ஹைதராபாடி பிரியாணிக்கு தான் வந்து நம்ம ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துருப்போம். அது பார்க்கலன்னா நீங்கள் மேலே ஐ கார்டு கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். இந்த பாக்ஸ் வந்து ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணுவோம், அதுக்கப்புறமா வந்து நம்ம இஃப்தார் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து எக்ஸிக்யூட்டிவ் பாக்ஸில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு பிரெட் அல்வா கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஆனியன் ரைத்தா கொடுத்துருக்காங்க. ஆனியன் ரைத்தா இருக்குது. இது கூடவே வந்து உங்களுக்கு பிரிஞ்சால் கிரேவி வேறு இதில் கொடுத்துருக்காங்க. பிரிஞ்சால் கிரேவி ப்ளஸ் உங்களுக்கு பிரெட் அல்வா அண்ட் ஆனியன் ரைத்தா, இந்த 3மே வந்து உங்களுக்கு இந்த எக்ஸிக்யூட்டிவ் பாக்ஸை வந்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம எக்ஸிக்யூட்டிவ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அதோட குவான்டிட்டி வந்து 2 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 1 மூட்டை தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 1 மூட்டை இருக்கா 2 மூட்டை இருக்கான்னு சொல்லிட்டு. ஐ திங்க் குவான்டிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பிரியாணியுமே வந்து எஸ்எஸ் பிரியாணியில் வந்து சாப்பிட முடியாது, ஏன்னா குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ 2 பேர் எக்ஸிக்யூட்டிவ் பாக்ஸில் அதிகமாக இது அதிகமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் பார்க்கலாம் எவ்வளோ பீசஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து எத்தனை எக் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா இது 2 பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ 2 சர்விங்ஸ்னால கண்டிப்பாக இதோட சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் உங்களுக்கு வந்து சிக்கன் பீசஸ் இருக்கணும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு எக்கும் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம் இதில் வந்து எத்தனை எக் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ எக்கு வந்து ஒரு எக்கு தான் வச்சுருக்காங்க. ஸோ எக்கு வந்து அதிகமான ஒரே ஒரு எக்கு தான் வச்சுருக்கேன். நான் 2 எக்கு இருக்குன்னு நினச்சேன். பட் பீசஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பெரிய பீஸ் இருக்குது, ப்ளஸ் அவ்வளோதான். ஒரு 2 பெரிய பீஸ் வச்சுருக்காங்க, ஒரு எக் வச்சுருக்காங்க. மற்றபடி வந்து குவான்டிட்டி வந்து கண்டிப்பாக வந்து 2 பேர் சாப்பிட்லாம். நீங்கள் நிறைய பிரியாணி சாப்பிட்ற ஆளாக இருந்தால் உங்களால் வந்து வேணும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பிரியாணி சாப்பிட முடியும். நார்மலாக சாப்பிட்றவங்களுக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக அதிகமான பிரியாணி தான். ஸோ ஜஸ்ட் ஒரே ஒரு பைட் மட்டும் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்கிறாங்க. ஸோ டேஸ்ட் வைஸ் தான் அதே தான். டேஸ்ட் வைஸ் வந்து எப்பவுமே வந்து ஹைதராபாத் பிரியாணி வந்து நம்ம அடிச்சிக்க முடியாது தான். ஸோ டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம சாப்பிட்டுட்டா நம்ம இஃப்தார் பாக்ஸ் வந்து சாப்பிட முடியாது. ஸோ லெட்ஸ் ஓப்பன் த இஃப்தார் பாக்ஸ் அண்ட் தென் வி வில் ஈட் ரெஸ்ட் ஆஃப் த பிரியாணிஸ். ஸோ அந்த எக்ஸிக்யூட்டிவ் பாக்ஸில் வந்து 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. அநேகமாக இது வந்து அது கூட வந்ததா இல்லை இஃப்தார் பாக்ஸ் கூட வந்து வந்ததா தெரியல. பட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் பாக்ஸ் வாங்கினதில்லை, அதனால் இந்த வாட்டர் பாட்டில் அது கூட வருமானேன்னு தெரியாது. அநேகமாக இது வந்து இஃப்தார் பாக்ஸோடைய வாட்டர் பாட்டில் தான் நினைக்கிறேன். இடம் இல்லாததுனால வந்து எக்ஸிக்யூட்டிவ் பாக்ஸில் வச்சுட்டாங்க. இது இப்போ நம்ம வந்து எக்ஸிக்யூட்டிவ் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி
ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பவுமே கொடுக்குற மாதிரி உங்களுக்கு வந்து 2 ஸ்பூனு, அப்புறம் வந்து மவுத் ஃப்ரெஷ்னர், ப்ளஸ் வந்து டிஷ்யூ பேப்பர் கொடுத்துருக்காங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேட்ஸ் இருக்குது. ஸோ டேட்ஸும் வந்து இதில் வந்திருக்கு. ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து நார்மல் தாங்க. இது வந்து பிரிஞ்சால் கிரேவி அண்ட் தென் பிரெட் அல்வா. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாசா கொடுத்துருக்காங்க. ஸ்மால் பேக் ஆஃப் மாசா இருக்குது. அது போக வந்து இதுலேயும் வந்து வாட்டர் பாட்டில் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் பாக்ஸோடைய வாட்டர் பாட்டில் தான். இதில் வந்து தனியாக வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் we have 4 pieces of 4 pizza. And 3 pieces of samosa இருக்குது, ஸ்மால் சமோசா. ஸோ இந்த சமோசா வந்து அநேகமாக இது வந்து நார்மல் சமோசாவா இல்லை வந்து கறி சிக்கன் இல்லை மட்டன் சமோசாவாக நம்ம சாப்பிட்டு பார்த்து நான் சொல்கிறேன். ஸோ இது 3 சமோசா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறமா வந்து சில்வர் ஃபாயிலில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சிக்கன் 65, 2 பெரிய பீஸ் வந்து சிக்கன் 65 வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இது வந்து ஃப்ரூட்ஸ் வந்து உங்களுக்கு ஸோ பப்பாயா இருக்குது, கிரேப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து வாட்டர்மெலன் இருக்குது, அப்புறம் பைனாப்பிள். ஸோ இந்த 4 ஃப்ரூட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரம்ஜான்னாவே வந்து உங்களுக்கு இந்த நோம்பு கஞ்சி தான் வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்த நோம்பு கஞ்சி வந்து கொரோனாவுக்கு முன்னாடி நாங்கள் ஆஃபீஸ்க்குலாம் போனோம். ஏடிபிசி மாதிரி இப்போ கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின் ஆகிடுச்சு. கொரோனாவுக்கு முன் நாங்கள் ஆஃபீஸ் போகும்போது நாங்கள் எங்களுடைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஈவினிங் வந்து மாஸ்க்கு போவாங்க. அவங்கக்கிட்ட வந்து வாட்டர் பாட்டிலில் கொடுத்து இந்த நோம்பு கஞ்சி வாங்கி வர சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த நோம்பு கஞ்சி வந்து செம சூப்பராக இருக்குங்க, செம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இதுவும் வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இது கொடுத்துருக்காங்க. இது போக உங்களுக்கு வந்து இதுலேயும் வந்து பிரியாணி இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து பிரியாணி கொடுத்துருக்காங்க. ஸோ பிரியாணி தென் நோம்பு இந்த கஞ்சி இருக்குது. அதுக்கப்புறமா ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறமா பிரெட் அல்வா, பிரிஞ்சால் கிரேவி, சிக்கன் 65, சமோசா அண்ட் ஃப்ரூட் சாலட், ஒரு மாசா அண்ட் தென் 1 வாட்டர் பாட்டில், சின்ன வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து டேட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நார்மல் ஸ்பூன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேக் வந்து 300 rupees வந்து இவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் நேரடியாக போய் வாங்குனீங்கன்னா 300 rupees. சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிங்கன்னா அன்றைக்கி 400 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் நேரில் போய் வாங்கிட்டு வந்தால் வெறும் 300 rupees தான். ஸோ 300 rupeesக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப அதிகம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பிரியாணியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 200-250 rupees கிட்ட வந்துடும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இந்த ஐட்டம்ஸ் தான் நீங்கள் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக இட் வில் கோ பியாண்ட் 300 rupeesக்கு வந்து இவ்வளோ ஐட்டம்ஸ் கொடுக்குறது வந்து உண்மையிலே வந்து பெரிய விஷயம் தான். இப்போ நம்ம வந்து இந்த ஐட்டம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ பிரியாணி நம்ம ஆல்ரெடி வந்து எக்ஸிக்யூட்டிவில் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். அது இல்லாமல் வந்து ஏகப்பட்ட வாட்டி இந்த பிரியாணி வந்து நம்ம சாப்பிட்டதுனால நம்ம மற்ற ஐட்டம்ஸ் லைக் இந்த நோம்பு கஞ்சி, அதுக்கப்புறமா வந்து சமோசா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து டேஸ்ட் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த சமோசா வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து நார்மல் சமோசாவா இல்லை வந்து சிக்கன் ஆர் மட்டன் சமோசாவும் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து நார்மல் சமோசா தான் இருக்கும். இது நார்மல் சமோசா கிடையாது, இது வந்து மட்டன் கீமா சமோசாங்க. ஸோ 3 பீஸ் மட்டன் கீமா சமோசா வர தராங்க. செமையாக இருக்குது இது. நான் வந்து நார்மல் சமோசா இந்த ஆனியன் சமோசா மாதிரி தான் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். பட் மட்டன் கீமா சமோசா வந்து கொடுக்குறது வந்து அதுவும் இந்த ரேட்டுக்கு கொடுக்குறது வந்து உண்மையிலே பெரிய விஷயம். ஸோ அடுத்து வந்து நம்ம டேட்ஸ் அப்படி பார்க்கலாம். ஸோ டேட்ஸ் வந்து நம்ம நிறைய வாட்டி சாப்பிட்ருப்போம். பட் இந்த டேட்ஸ் வந்து என்ன மாதிரி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது அன்றைக்கு வந்து பிளாக் டேட்ஸ் நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் ஓப்பன் அண்ட் ஹேவ் 1 டேட். சின்ன ஒரு டேட் சாப்பிடுவோம். டேட்ஸ் வந்து நார்மல் டேட்ஸ் தாங்க. ரொம்ப நான் வந்து அரேபியன் டேட்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னு நினச்சேன். பட் நார்மல் டேட்ஸ் தான். பட் கீமா சமோசா இஸ் சூப்பர். ஓகே, அடுத்து நம்ம இப்போ சாப்பிட போகிறது வந்து ரம்ஜான் நோம்பு கஞ்சி. இதை சாப்பிடுவோம். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து இது பிடிக்கும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக வந்து மட்டனை வந்து கிரேட்டட் பண்ணி போட்டிருப்பாங்க. ப்ளஸ் இது வாசனையும் சூப்பராக இருக்கும். பட் இது வந்து ரொம்ப கொஞ்சம் சாப்பிட்டாவே உங்களுக்கு வந்து வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும்.
இப்போ நம்ம வந்து இந்த கஞ்சி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுவும் செம்ம டேஸ்ட். இது வந்து அந்த சின்ன சின்ன பீஸ் மட்டன் வந்து சூப்பராக இருக்குது. ப்ளஸ் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. மசாலா கிசாலா எல்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்க. இதுவும் வந்து மஸ்ட் ட்ரை இன் இஃப்தார் பாக்ஸ் ஆஃப் எஸ்எஸ் ஹைதராபாடி. டெஃபினட்டாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து 2 சிக்கன் 65 கொடுத்துருக்காங்க சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இதுதான் 2 பெரிய சிக்கன் 65 பீசஸ்ஸு. ஸோ இது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் சால்ட்டியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் அன்றைக்கமாக சாப்பாடோட சேர்த்து சாப்பிட்டு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். காரம் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த சிக்கன் 65 ஆல்சோ குட் இன் இஃப்தார் பாக்ஸ். இதுவும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஃப்ரூட் சாலட் வந்து சாப்பிட்டு முடிச்சோடனே சாப்பிட்லாம். இல்லை வந்து என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு கிரேப்ஸ் இருக்குது, பப்பாயா அண்ட் தென் வாட்டர் மெலன் கொடுத்துருக்காங்க. நம்ம சாப்பிட்டு முடித்த உடனே இதை வந்து சாப்பிடுவோம். அடுத்தது வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறது வந்து இதுதான். பட் ஆல்ரெடி நம்ம எக்ஸிக்யூட்டிவ் பாக்ஸை சாப்பிட்டதுனால இது எல்லாமே நான் வந்து இப்போ வந்து சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ண போகிறேன். அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் உங்கள் அனைவரும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ஜேடி. பை பாய்.